यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 28/5/1970, 28/5/1970। ஐ ஜம்ப் தேனே கேலியே அல்கா பனோ, உயர தாண்டுவதற்காக லேசாக மாறுங்கள்। கௌன்சா சமர்ப்பண ஹை, இது எந்த விதமான சமர்ப்பணம்? समर्पण समारोह तो नहीं है ना। इस समारोह का नाम क्या है? समर्पण समारोह என்பதல்ல, இந்த சமாரோக் எந்த பெயரை கொண்டு அழைக்கலாம்? यह है इन्हों का अपने जीवन का फैसला करने का समारोह। இது இவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்கான விழாவாகும்। फैसला किया नहीं है, करने का है। தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நல்லதொரு முடிவை எடுக்கவில்லையா? இனி எடுக்க வேண்டுமா? अभी अग्रीमेंट करनी होगी, फिर होगी एंगेजमेंट। முதலில் ஒப்பந்தம் செய்ய வேண்டும், பிறகு நிச்சயம் செய்ய வேண்டும்। उसके बाद फिर संपूर्ण होने का समारोह होगा। அதன் பிறகே சம்பூர்ணமாவதற்கான விழா நடைபெறும்। अभी यहाँ पहली स्टेज पर आई हो, இப்போது இங்கே முதல் அடியெடுத்து வைத்துள்ளீர்கள்। अभी अग्रीमेंट करनी है, इसलिए सभी आए हैं ना। இப்போது ஒப்பந்தம் செய்துள்ளீர்கள், அதற்காக எல்லோரும் வந்துள்ளீர்கள்। जीवन का फैसला करने आई हो वा नहीं, வாழ்க்கைக்கு ஒரு நல்லதொரு முடிவெடுக்க வந்துள்ளீர்களா இல்லையா? बाप दादा भी हरेक का साहस देख रहे हैं। बाप दादाவும் ஒவ்வொருவருடைய துணிவையும் பார்க்கின்றார்। अब कोई बात का साहस रखा जाता है तो साहस के साथ और कुछ भी करना पड़ता है। कई बातें सामना करने के लिए आती हैं। எந்த ஒரு விஷயம் ஆனாலும் துணிவுடன் இறங்கும் பொழுது துணிவு மட்டும் அல்லாமல் இன்னும் சில விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படுகிறது। साहस रखा और माया का सामना करना शुरू हो जाता है। துணிவுடன் இறங்கியவுடன் மாயாவை எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களும் ஆரம்பமாகிறது। इसलिए सामना करने के लिए हिम्मत भी पहले से ही अपने में रखनी है। எனவே எதிர்கொள்வதற்கான தைரியமும் தன்னுள் முன்னதாக வைக்க வேண்டும்। यह सभी सामना करने के लिए तैयार हैं। நீங்கள் அனைவரும் எதிர்கொள்ள தயாராக உள்ளீர்களா? कोई भी परीक्षा किस भी रूप में आए, परीक्षा को पास करने के लिए अगर आई जंप देने का अभ्यास होगा तो कोई भी परीक्षा को पास कर लेंगे। சோதனை எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த சோதனையில் வெற்றி பெறுவதற்காக உயரத் தாண்ட வேண்டிய பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும்। உயரத் தாண்டும் பயிற்சி இருந்தால் எந்த பரீட்சை ஆனாலும் நீங்கள் பாஸ் ஆகிவிடலாம்। तो यह आई जंप लगाने वालों का ग्रुप है। ஆக இந்த குழு உயரத் தாண்டி வெற்றி அடையும் குழுவாகும்। जो समझते हैं हम आई जंप देने वाले हैं वह हाथ उठाए।
அப்படி தன்னை உயரத் தாண்டக்கூடியவராக உணர்பவர்கள் கை உயர்த்துங்கள். எவ்தோ சபி சாகஸ் ரக்னேமே நம்பர் 1 ஹே. நீங்கள் அனைவருமே துணிவை முன்னால் வைப்பதில் நம்பர் 1ஆக விளங்குபவர்கள். इन्हों को बताना आई जंप किसको कहा जाता है, उसका पहला लक्षण कौन सा है. இவர்களுக்கு சொல்லுங்கள் ஐ ஜம்ப் என்று எதை சொல்வது, அதற்கான முதல் லட்சணம் என்ன. उनको अंदर बाहर हल्कापन महसूस होगा. एक है अंदर अपनी अवस्था का हल्कापन, दूसरा है बाहर का हल्कापन. அவர்களுடைய உள்ளும் புறமும் லேசாக உணர வேண்டும். ஒன்று உள்ளே மனோநிலை லேசாக இருப்பது, மற்றொன்று வெளியிலும் லேசான நிலை அனுபவம் ஆவது. பாகர்மே சபிக்கே கனெக்ஷன்மே ஆனா படுத்தாக, வெளியில் அனைவரோடும் தொடர்பில் வரவேண்டி இருக்கிறது. एक दो के संबंध संपर्क में आना होता है तो अंदर भी हल्कापन बाहर भी हल्कापन. ஒருவரை ஒருவர் சந்தித்து உரையாடுவதற்கு கூட உள்ளும் புறமும் லேசு தன்மை வேண்டியுள்ளது. அல்காப்பன் ஹோகா தோ ஐ ஜம்ப் தே சகேங்கே. அந்த லேசு தன்மை இருந்தால் உயர தாண்டி விட முடியும். இஸ் குரூப் को ऐसा हल्का बनाना जो कहाँ भी जाए तो हिल मिल जाए. இந்த குழுவை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட லேசான நிலைக்கு வர வேண்டும். எங்கே சென்றாலும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படும் அளவிற்கு லேசாக வேண்டும். இத்தனா சாகஸ் है, அத்தகைய துணிவு உள்ளதா. अगर इतनी सभी कुमारियां समर्पण हो जाए तो क्या हो जाएगा. இவ்வளவு குமாரிகளும் சமர்ப்பணம் ஆகிவிட்டால் என்ன ஆகும். इस भट्टी से ऐसा होकर निकलना है जो जैसा भी कोई हो, जगह भी हो, जैसे भी परिस्थिति हो, उन सभी का सामना कर सके. இந்த பட்டி மூலமாக நீங்கள் எந்த சூழ்நிலையானாலும் எப்படிப்பட்ட இன்னலே வந்தாலும் எதையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு தயாராகி செல்ல வேண்டும். क्योंकि समस्याओं को मिटाने वाले बनकर निकलना है. ஏனென்றால் இன்னல்களை அகற்றுபவராக மாறி செல்ல வேண்டும். நாக்கி புது சமஸ்யா பன் ஜானா, மாறாக தானே இன்னலை உருவாக்குபவர் ஆகிவிடக் கூடாது. कोई तो समस्याओं को मिटाने वाले होते हैं, कोई फिर खुद ही समस्या बन जाते हैं. சிலர் இன்னலை அகற்றுபவர் ஆகிறார்கள், சிலரோ தானே இன்னலை உருவாக்குபவர் ஆகின்றார். तो खुद समस्या ना बनना लेकिन समस्याओं को मिटाने वाले बनना. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னலை அகற்றுபவர் ஆக வேண்டுமே தவிர இன்னலை உருவாக்குபவர் ஆகக்கூடாது. फिर बाप दादा इस ग्रुप का नाम क्या रखेंगे. எனவே தந்தை बाप दादा இந்த குழுவுக்கு என்ன பெயர் வைப்பார். कर्म करने के पहले नाम रखते हैं इसलिए कि जैसा नाम वैसा काम कर दिखाएंगे. செயல் செய்வதற்கு முன்னதாகவே பெயர் வைக்கப்படுகிறது. எனவே பெயருக்கேற்ப நல்ல வேலையும் செய்து காண்பிக்க வேண்டும். இத்தனை உம்மீந்துவார் ஹோனா, அத்தகைய நம்பிக்கையாக இருப்பீர்களா. कहते हैं ना बड़े तो बड़े छोटे बाप समान. பெரியவர் பெரியவர் தான், சிறியவரோ தந்தைக்கு நிகரானவர் என்று சொல்வார்கள். यह ग्रुप भी बहुत लाडला उम्मीदवार हैं. இந்த குழுவை சார்ந்தவர்களும் மிக பிரியமான பிள்ளைகள், நம்பிக்கைக்குரியவர்கள். सागस के कारण ही बाप दादा इस ग्रुप का नाम रखते सूरवीर ग्रुप. துணிவிருக்கும் காரணத்தால் பாப் தாதா இந்த குழுவுக்கு सूरवीर ग्रुप என்று பெயர் வைக்கின்றார். जैसा नाम है वैसा ही सदैव हर कार्य सूरवीर समान करना. பெயருக்கேற்ற வகையில் எப்போதுமே ஒவ்வொரு செயலையும் சூர்வீராக செய்து காண்பிக்க வேண்டும். கபு காயர் நகி பண்ணா, ஒருபோதும் கோழைத்தனம் வந்துவிடக் கூடாது. கம்சோரி நகி திக்கானா, பலவீனம் காண்பிக்கலாகாது. காளிகா பூஜன் தேக்கா ஹேனா, காளியின் பூஜையை பார்த்துள்ளீர்களா. जैसे वह काली दल है ना, वैसे इस सारे ग्रुप को फिर काली दल बनना. எப்படி அந்த காளி மா இருக்கின்றாரோ அப்படியே நீங்களும் காளியாக வேண்டும். एक एक काली रूप जब बनेंगी तब समस्याओं का सामना कर सकेंगे. நீங்கள் ஒவ்வொருவரும் காளியாக உருவெடுக்கும் பொழுது இன்னல்களை எதிர்கொண்டு சமாளிப்பது இயல்பாகும்.
विशेष कुमारियों को शीतल नहीं बनना काली बनना. முக்கியமாக குமாரிகள் என்றாலே சீதளமானவர் ஆகக்கூடாது, மாறாக காளியாக இருக்க வேண்டும். शीतला भी किस रूप में बनना वह अर्थ भी तो समझती हो ना. எந்த இடத்தில் சீதளமாக வேண்டும் அதையும் புரிந்துள்ளீர்கள் தானே. लेकिन जब सर्विस पर हो, कर्तव्य पर हो तो काली रूप चाहिए. ஆனால் சேவையில் இருக்கும் பொழுது காளி ரூபம் தேவைப்படுகிறது. காளி ரூபு होंगी तो कभी भी किस पर பலி नहीं चढ़ेगी. காளியாக நீங்கள் இருந்தால்தான் ஒருபோதும் யாரிடமும் நீங்கள் பலியாக மாட்டீர்கள். लेकिन अनेकों को अपने ऊपर बलि चढ़ाएंगी. மாறாக அநேகரை தன் பொருட்டு பலியாக்குவீர்கள். कोई पर भी स्वयं बलि नहीं चढ़ना. யாருக்காகவும் நீங்கள் பலியாக கூடாது. लेकिन उसको अपने ऊपर अर्थात जिसके ऊपर आप सभी बलि चढ़ी हो उन पर ही सभी को बलि चढ़ाना. மாறாக நீங்கள் யாருக்காக பலியானீர்களோ அவர் பொருட்டு எல்லோரையும் பலியாக்க வேண்டும். ऐसे काली अगर बन गई तो फिर अनेकों की समस्याओं को हल कर सकेंगी. அப்படிப்பட்ட காளியாக மாறும் பொழுது அநேகருடைய இன்னல்களுக்கு நீங்கள் தீர்வு கொடுப்பவர் ஆவீர்கள். बहुत कड़ा रूप चाहिए. माया का कोई विघ्न सामने आने का साहस न रख सके. மிகவும் அத்தகைய ஒரு கடுமையான ரூபத்தை தரிக்க வேண்டும். மாயா உங்களை எதிர்கொண்டு வர முடியாத அளவுக்கு துணிவோடு விளங்க வேண்டும். जब कुमारियां काली रूप बन जाए तब सर्विस की सफलता हो. அப்படி குமாரிகள் காளி ரூபம் ஆகும் பொழுது சேவையில் வெற்றி காண முடியும். तो इन सभी को कालीपन का लक्षण सुनाना. இவர்களுக்கெல்லாம் காளியை பற்றிய லட்சணங்களை எடுத்து சொல்லுங்கள். सदैव एक स्थिति रहे और विघ्नों को भी हटा सके. என்றென்றும் ஒரே சீரான மனோநிலை இருக்க வேண்டும், தடைகளையும் தகர்த்தெறிய வேண்டும். इसके लिए सदैव दो बातें अपने सामने रखनी है. இதற்காக இரண்டு விஷயங்களை தனக்கு முன்பாக எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். जैसे एक आंख में मुक्ति दूसरी आंख में जीवन मुक्ति रखते हैं. எப்படி ஒரு கண்ணில் முக்தியும் மறு கண்ணில் ஜீவன் முக்தியும் வைக்கின்றீர்களோ அப்படியே पैसे एक तरफ विनाश के नगाड़े सामने रखो, दूसरी तरफ अपने राज्य की नजारे सामने रखो. ஒரு புறம் வினாசத்துக்கான சப்தத்தை முன்னால் வைக்க வேண்டும், மறுபக்கம் தன் ராஜ்யத்துக்கான முழக்கத்தையும் முன்னால் வைக்க வேண்டும். दोनों ही साथ में बुद्धि में रखो. இரண்டையும் புத்தியில் இணைந்த நிலையில் வைக்க வேண்டும். விநாசபி ஸ்தாபனாபி. விநாசமும் ஸ்தாபனையும் ஒருங்கே அமையப்பட்டதாக புத்தியில் வைக்க வேண்டும். நகாடேபி நஜாரேமி तब कोई भी विघ्न को सहज पार कर सकेंगे. அப்படி பேர் முழக்கமும் மற்றும் அந்த காட்சியும் முன்னால் எப்போதும் இருக்க வேண்டும். तब कोई भी विघ्न को सहज पार कर सकेंगे. அப்போதே தடைகள் எது வந்தாலும் சுலபமாக கையாண்டு வெளிப்பட முடியும். जो कार्य कोई ग्रुप ने नहीं किया वह इस ग्रुप को करके दिखाना है. எந்த குழுவினை சார்ந்தவரும் செய்யாத ஒரு வேலையை இந்த குழுவை சார்ந்த நீங்கள் செய்து காட்ட வேண்டும். கமால் करके दिखाना है. விந்தை செய்து காண்பிக்க வேண்டும். सदैव एकगो के स्नेही और सहयोगी भी बनकर चलेंगे तो सफलता का सितारा आप सभी के मस्तक पर चमकता हुआ दिखाई पड़ेगा. என்றென்றும் ஒருவருக்கொருவர் அன்பாக ஒத்துழைப்பாக இருப்பீர்களேயானால் வெற்றி நட்சத்திரம் உங்கள் நெற்றியில் மின்னுவதாக தென்படும். ககாம்பி ஸ்நேகுவா சகயோக தேனேமே கமி நஹி கர்னா. எங்கேயும் ஒருபோதும் அன்பையும் ஒத்துழைப்பையும் கொடுப்பதில் குறை காணக்கூடாது. स्नेह और सहयोग दोनों जब आपस में मिलते तो शक्ति भी प्राप्ति होती है. அன்பும் ஒத்துழைப்பும் ஒருங்கே இணைய பெறும் பொழுது சக்தியும் அங்கே ஊற்றெடுக்கும். जिस शक्ति से फिर सफलता प्राप्त होती है அந்த சக்தியால் வெற்றியும் கிடைக்க பெறுவீர்கள். इसलिए इन दोनों बातों का ध्यान रखना जो आपके जड़ चित्रों का गायन है कि देवियां एक नजर से असुरों का संहार कर देती. எனவே இந்த இரண்டு விஷயங்களில் கவனம் வைப்பது மிக அவசியமாகும். உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கான புகழ் பாடப்படுகிறது. தேவிகள் ஒரு பார்வையில் அசுரர்களை
संहारम செய்வார்கள் என்று। वैसे एक सेकंड में कोई भी असुरी संस्कार का संहार करने वाली संहारिणी मूर्त बनना है। அவ்வாறே ஒரு பார்வையாலேயே அசுர சம்ஸ்காரத்தை संहारम செய்யக்கூடிய மூர்த்தியாக மாறுங்கள்। अब यह बात देखना कि जहाँ संहार करना है वहाँ रचना नहीं रच लेना और जहाँ रचना रचनी है वहाँ संहार नहीं कर लेना। இப்போது இதில் கவனம் வைக்க வேண்டும்। எங்கே சம்ஹாரம் செய்து அழிக்க வேண்டுமோ அங்கே படைத்து விடக்கூடாது, எங்கே படைக்க வேண்டுமோ அங்கே அழித்து விடக்கூடாது। जहाँ मास्टर ब्रह्मा बनना है वहाँ मास्टर शंकर नहीं बनना। எங்கே மாஸ்டர் பிரம்மா ஆக வேண்டுமோ அங்கே மாஸ்டர் சங்கர் ஆகக்கூடாது। यह बुद्धि में ज्ञान चाहिए, இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும்। कहाँ मास्टर ब्रह्मा बनना, कहाँ मास्टर शंकर बनना। எங்கே மாஸ்டர் பிரம்மா ஆக வேண்டும், எங்கே மாஸ்டர் சங்கர் ஆக வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும்। अगर रचना करने बदली विनाश कर देते तो भी रंग और अगर विनाश के बदली रचना रच लेते तो भी रंग। ஒருவேளை படைக்க வேண்டிய இடத்தில் அழித்தால் அதுவும் தவறு, அழிக்க வேண்டிய இடத்தில் படைத்து விட்டால் அதுவும் தவறாகும்। ககானி சுனி ஹேனா, கதை கேட்டதுண்டா? जब उल्टा कार्य किया तो बिच्छू टिंडन पैदा हुए। तो यहाँ भी अगर संहार के बजाय उल्टी रचना रच ली तो व्यर्थ संकल्प बिच्छू टिंडन मिसल बन पड़ेंगे। தவறான செயல் செய்யும் பொழுது தேளு பாம்பெல்லாம் வந்ததாக சொல்வார்கள்। இங்கேயும் நீங்கள் அழிக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக படைத்து விட்டால் அங்கே பாம்பு தேள் தான் உருவெடுக்கும்। तो ऐसी रचना नहीं रचना जो स्वयं को भी काटे और दूसरों को भी काटे। அப்படி தன்னையும் கடிப்பதாக மற்றவரையும் கடித்து துன்புறுத்தக்கூடிய வகையிலான படைப்பை படைத்துவிடக் கூடாது। ஐசி ரச்சனை சே சாவதான் ரகனா, அப்படிப்பட்ட படைப்பை படைக்காமல் இருப்பதில் எச்சரிக்கை மிக அவசியம்। जिस समय जिस कर्तव्य की आवश्यकता है उस समय वह कर्तव्य करना है। எந்த நேரத்தில் எந்த செயல் அவசியமோ அந்த நேரத்தில் அந்த செயல் செய்ய வேண்டும்। समय चला गया फिर संपूर्ण बन नहीं सकेंगे, நேரம் கடந்து விட்டால் பிறகு சம்பூர்ணம் அடைய முடியாது। तो इस ग्रुप को बहुत जल्दी अग्रीमेंट बाद इंगेजमेंट करना है। ஆக இந்த குழுவினருக்கு விரைவாகவே ஒப்பந்தம் செய்த பிறகு உடனடியாகவே நிச்சயம் செய்துவிட வேண்டும்। सेवा केंद्रों पर सर्विस में लग जाना यह इंगेजमेंट होती है। சேவை நிலையங்களில் சென்று சேவையில் ஈடுபட வேண்டும், அதுவே என்கேஜ்மெண்ட் நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது। फिर सर्विस में सफलता पूरी हुई तो तीसरा समारोह है संपूर्ण संपन्न बनने का। பிறகு சேவை செய்து வெற்றி கண்ட பிறகு மூன்றாவது விழா சம்பூர்ண சம்பன்னம் ஆவதற்கான விழாவாகும்। तीनों समारोह जल्दी कर दिखाना है, இந்த மூன்று விழாவையும் உடனுக்குடன் செய்து காண்பிக்க வேண்டும்। छोटे जास्ती तेज जा सकते, சிறியவர்கள் வெகு தீவிரமாக வேகத்தில் சென்று காட்ட முடியும்। சிக்கிலதே லாட்லே பி சோட்டே ஹோத்தே ஹேனா, மிக மிக சிறியவர்களே செல்லங்களாக பிரியமானவராக இருப்பார்கள் எல்லோருக்கும்। इसलिए इस ग्रुप को प्रैक्टिकल में दिखाना, ஆகவே இந்த குழுவை சார்ந்தவர்கள் நீங்கள் நடைமுறையில் செய்து காண்பிக்க வேண்டும்। हिम्मत है ना, அத்தகைய தைரியம் உள்ளதா? हिम्मत के साथ उल्लास भी रखना है, தைரியம் மட்டும் அல்லாமல் உற்சாகம் இருக்க வேண்டும்। कभी हार नहीं खाना, ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது। लेकिन अपने को हार बनाकर गले में पिरोना है, தன்னை தானே மாலையாகி மாற்றி தந்தையின் கழுத்தில் சூடப்பட வேண்டும்। अगर गले में पिरोए जाएंगे तो फिर कभी हार नहीं खाएंगे, தந்தையின் கழுத்தில் மாலையாக மாறிய பிறகு நீங்கள் ஒருபோதும் தோல்வி எய்த மாட்டீர்கள்। जब हार खाने का मौका आए तो यह याद रखना कि हार खाने वाले नहीं लेकिन बाप दादा के गले का हार है। எப்போது உங்களுக்கு தோல்வி அடைய வேண்டிய வாய்ப்பு வருமோ அப்போது ஒன்றை நினைவில் வைக்க வேண்டும், நான் பாப்தாதாவின் கழுத்து மாலையாக மாறுவேனே அன்றி தோல்வி அடைந்து காட்ட மாட்டேன்।
छोटे छोटे कोमल पत्ते जो होते उन्हों को चिड़ियां बहुत खाती हैं. சின்னஞ்சிறிய தளிரான இலைகளை பூச்சி புழுக்கள் கடிப்பது சகஜம். क्योंकि कोमल होते तो खाने में मजा आता है. இளம் தளிராக இருப்பதால் அந்த இலைகளை கடித்து சாப்பிடுவது பூச்சி புழுவுக்கு ஆனந்தமாக இருக்கும். इसलिए संभाल रखनी है. अव्वारे इंगु நீங்கள் कापाற்றிக் கொள்ள வேண்டும். जब अपने को एक के आगे अर्पण कर लिया तो और कोई के आगे संकल्प से भी अर्पण नहीं होना है. எப்போது ஒருவருக்கு முன்பாக நீங்கள் தன்னை அர்ப்பணம் செய்து விட்டீர்களோ அதன் பிறகு யாரிடமும் நீங்கள் எண்ணத்தின் அளவில் கூட அர்ப்பணம் ஆகிவிடக் கூடாது. संकल्प भी बहुत धोखा देता है. எண்ணங்கள் கூட அதிகமாக ஏமாற்றத்தை தந்துவிடும். जो बहुत प्यारे बच्चे होते हैं तो उनको क्या करते हैं? மிக பிரியமான பிள்ளைகளை என்ன செய்வார்கள்? காலா டீக்கா லகா தேத்தே हैं. மிக அன்பான பிரியமான குழந்தைகளுக்கு முகத்தில் கரும்பு பொட்டு வைத்து விடுவார்கள் தானே, திருஷ்டி பட்டு விடக்கூடாதென்று. इसलिए इस ग्रुप को भी टीका लगाना. அவ்வாறே இந்த குழுவுக்கும் கருப்பு பொட்டு வைத்து விடுங்கள். जो कोई की भी नजर ना लग सके. யாருடைய கண் திருஷ்டியும் பட்டுவிடக் கூடாது இவர்கள் மேல். तिलक का अर्थ तो समझते हो. जैसे तिलक मस्तक में टिक जाता है वैसे जो भी बातें निकले वह सभी सदैव स्थिति में स्थित रहे. इसका यह तिलक है. நெற்றில் வைக்கும் திலகத்துக்கான அர்த்தம் புரிந்துள்ளது தானே. எந்த விஷயம் வந்தாலும் நினைவில் எப்போதுமே அந்த திலகம் இருக்க வேண்டும். அதாவது சபி பாத்தேன் ஸ்திதி में स्थित हो जाए तब राज तिलक मिलेगा. இந்த சம்பவங்கள் யாவும் நினைவில் நிலை பெறும் பொழுதே ராஜ திலகம் அடைய பெறுவீர்கள். ஸ்திதி கவுன்சி சாகியே. அதற்கான மனோநிலை என்ன தேவைப்படுகிறது? बहुत समझते हो ना. அது தெரியும் அல்லவா. इस ग्रुप को यह स्लोगन याद रखना है. सफलता हमारा जन्मसिद्ध अधिकार है, असफलता नहीं. இந்த குழுவை சார்ந்த நீங்கள் ஒரு ஸ்லோகனை கவனத்தில் வைக்க வேண்டும். வெற்றி எனது பிறப்புரிமை, தோல்வி அல்ல. सफलता का ही श्रृंगार करना है. नयनों में भी, मुख से भी, मस्तक में भी सफलता का स्वरूप देखने में आए. வெற்றியாலேயே தன்னை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். கண்களிலும் முகத்திலும் நெற்றியிலும் வெற்றி சொரூபத்தையே காண்பிக்க வேண்டும். சங்கல்ப பி சஃபல்தா கா. எண்ணம் எழுந்தாலும் வெற்றியை நோக்கியே இருக்க வேண்டும். और दूसरे जो भी कार्य हो उसमें सफलता हो. மேலும் செய்கின்ற அனைத்து செயலும் வெற்றிகரமாக அமைய வேண்டும். सफलता ही जन्मसिद्ध अधिकार हो. வெற்றியே உங்கள் பிறப்புரிமை ஆகும். यह है इस ग्रुप का स्लोगन. இதுவே இந்த குழுவுக்கான ஸ்லோகன் ஆகும். பட்டி மே பட்னே से सभी कुछ बदल जाता है. பட்டியில் அமரும் பொழுது எல்லாமே மாறி விடுகிறது. सबसे छोटी और ही शो करती है. எல்லோரை விடவும் சின்ன குழந்தைகள் இன்னும் அழகாக விந்தை செய்து காண்பிக்க முடியும். पूनम बाप दादा के आगे बैठी हैं. जिसमें कोई उम्मीद नहीं होती वह और ही उम्मीदवार हो दिखलाते हैं. பூனம் என்ற குழந்தை பாப்தாதாவுக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். யாருக்குமே நம்பிக்கை இல்லாத அந்த குழந்தை தான் நம்பிக்கையோடு செய்து காண்பித்தார். எகு கமால்கர் திக்காயேகி. இந்த குழந்தை விந்தை செய்து காண்பிக்கும். பால் பவன் கா ஏகு ஹி யாதுகார் ஹை. பால பவனத்திலிருந்து நினைவார்த்தமாக வந்த குழந்தை ஒன்று இது மட்டுமேதான். யாதுகார் கோ ஹமேஷா ஷோகேஸ் மே ரக்கா ஜாத்தா ஹை. நினைவார்த்தமான பொருட்களை எப்போதுமே காட்சி பெட்டகத்தில் வைப்பார்கள் அல்லவா. तो अपने को सदैव शोकेस में रखना है. ஆக தன்னை எப்பொழுதுமே காட்சி பெட்டகத்தில் வைத்து விடுங்கள். अगर एक छोटी ने कमाल की तो इस सारे ग्रुप का नाम बाला हो जाएगा. இந்த குழுவில் உள்ள ஏதோ ஒரு சின்ன குழந்தை விந்தை செய்து காண்பித்தாலும் சரி, முழு குழுவுக்குமே பெயர் புகழ் ஏற்படும். अब जो ஸ்லோகன் பத்தாயா वो करके दिखाना. இப்போது சொன்ன இந்த ஸ்லோகனை நடைமுறையில் செய்து காண்பிக்க வேண்டும். छोटों को बड़ा कर्तव्य कर दिखाना है. சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்து காட்ட வேண்டும். इनसे सभी से एग्रीमेंट लिखवाना. कोई भी कारण आए कैसे भी समस्या आए लेकिन और कोई पर भी बड़ी नहीं चढ़ेंगे.
இவர்கள் அனைவரிடமிருந்தும் ஒப்பந்தம் எழுதி வாங்கிக் கொள்ள வேண்டும். என்ன காரணமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட இன்னலை வந்தாலும் யாருக்காகவும் நான் பலியாக மாட்டேன் என்று எழுதி வாங்குங்கள். சச்சா பக்கா வாய்தா ஹேனா? உண்மையான உறுதியான வாக்குறுதி தருவீர்களா? जैसे बीज बोने के बाद उसको जल दिया जाता है तब वृक्ष रूप में फलीभूत होता है. விதை விதைத்த பிறகு அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அப்போதே விருட்சம் நல்ல மரமாக வளர்ந்து பழங்களை காய்கனிகளை தருகிறது. इस रीति यह भी जो प्रतिज्ञा करते फिर उसको जल कौन सा देना. அவ்வாறே இங்கு நீங்கள் செய்யும் உறுதிமொழிக்கு கொடுக்க வேண்டிய நீர் என்ன தெரியுமா? प्रतिज्ञा को पूर्ण करने के लिए संग भी चाहिए और साथ साथ अपनी हिम्मत भी चाहिए. நீங்கள் செய்யும் உறுதிமொழியை செயல் வடிவம் கொண்டு வருவதற்காக நல்ல நட்பும் தேவை. அதோடு மட்டுமல்லாமல் தன் தைரியமும் தேவை. संग और हिम्मत दोनों के आधार पर पार हो जाएंगे. நல்ல நட்பும் தைரியமும் இரண்டும் இருந்தால் நீங்கள் கடந்து முன்னேறி செல்வீர்கள். ऐसा पक्का टप्पा लगाना जो सिवाय वया परमधाम வைகுண்ட ஒரு ககானா சலி ஜாயே. அத்தகைய அளவிற்கு நல்லதொரு முத்தியை குத்தி விடுங்கள். பரந்தாமத்தை தவிர வைகுண்டத்தை தவிர வேறு எங்கேயும் சென்று விடக்கூடாது. जैसे गवर्नमेंट सील लगाती है तो उसको कोई खोल नहीं सकता, वैसे ऑलमाइटी गवर्नमेंट की सील हर एक को लगाना है. எப்படி அரசாங்கம் சீல் வைத்து விட்டால் யாராலுமே திறக்க முடியாது அல்லவா? அந்த அளவிற்கு இந்த ஆல்மைட்டி கவர்மெண்ட் மூலமாக சீல் வைத்து விடுங்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் इस ग्रुप से कोई भी कमजोर हुआ तो इन सभी को पत्र आएंगे. समझा? இந்த குழுவில் ஏதேனும் ஒரு பலவீனம் ஏற்பட்டாலும் எல்லோருக்கும் கடிதம் வந்து சேரும். புரிந்ததா? அச்சா, நல்லது.